சொல்லிலும் செயலிலும் கம்பீரமாகவும் வீரமாகவும் அறிவாகவும் செயல்படக்கூடிய சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒருவர் சுய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் செய்யக்கூடிய இடம் 5ஆம் இடம். காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் இடத்தில் எல்லா கிரகத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய ஆத்ம கிரகமான ஒளி தரக்கூடிய கிரகம் சூரிய கிரகம். இந்த சூரியன் ஆட்சி பெறும் இடம் சிம்மம் ராசி. இந்த சிம்மத்தில் மகம் 1 முதல் 4 பாதமும், பூரம் 1 முதல் 4 பாதமும், உத்திரம் 1ஆம் பாதமும் அடங்கியுள்ளது. மகம் என்றால் கேதுவின் நட்சத்திரமும், பூரம் என்றால் சுக்கிரனின் நட்சத்திரமும், உத்திரம் என்றால் சூரியனின் நட்சத்திரமும் அடங்கியுள்ளது. இந்த மகத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலையும் நிறுத்தி நிதானமாக செயல்படக்கூடியவர்கள், பொறுமைக்கு இலக்கணமானவர்கள், ஆனால் கோபம் வந்தால் பயங்கரமாக பொங்கக்கூடியவர்கள். பூர நட்சத்திரக்காரர்கள் எந்த சூழ்நிலையும் அனுசரித்து வாழக்கூடியவர்கள், அனைவருடனும் சகஜமாக பழகக்கூடியவர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவர்கள். பொதுவாக சிம்மத்தில் பிறந்தவர்கள் ஒரு ஆட்சியாளராகவோ ஒரு வாத்தியாராகவோ ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருப்பார்கள். ஆக அனைத்து கிரகத்துக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் வீட்டிற்கும் இடம்தான் இந்த சிம்மம் ராசி. பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ச்சி வேகம் உள்ளவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் டக் டக் என்று புரிந்து கொள்வார்கள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வார்கள். ஆனால் செய்த பிறகு கவலைப்பட மாட்டார்கள். சிட்டிசன் படத்தில் ஒரு டயலாக் இருக்கிறது, நான் வாழ்வதற்காக சாகும் வரை ரிஸ்க் எடுப்பேன் என்று ஒரு டயலாக் இருக்கிறது. அதே போல இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் ஒரு முடிவெடுத்து விட்டால் அது எவ்வளவு பெரிய ரிஸ்காக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அதனால் ஒரு பாராட்டு வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பார்கள். சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பம். இதுவரை சமசப்தமான 7ஆம் இடத்தில் கும்பராசியில் சனி பகவான் 2.5 காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் இது முடிவதற்கு 3 மாதங்கள் இருக்கிறது. வர இருக்கிற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேல் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடம்பெயர்கிறார். அதாவது உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார். ஏற்கனவே இருந்த 2.5 வருடம் 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பல பேருக்கு டிவோர்ஸ் நிலைக்கு போயிருந்தது. ஏனென்றால் கணவன் மனைவிக்குள் ஏகப்பட்ட பிரச்சனை, தொழில் பார்ட்னருக்குள் ஏகப்பட்ட பிரச்சனை, கடன் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் மிகப்பெரிய சிக்கல்கள், ஜாமீன் போட்டு ஏமாந்தது, யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று நல்லவர்களெல்லாம் பகைத்து கொண்ட காலம் இது. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் உங்களுடைய நல்லவர்களை நீங்கள் பகைத்து கொண்டிருப்பீர்கள். ஏனென்றால் 7ஆம் இடத்து சனி என்பது சமசப்த பார்வை உள்ளது. சூரியன் எவ்வளவுதான் வெயிலில் சுட்டரிக்கிற மாதிரி வந்தாலும் கூட மேகங்கள் மூடும் போது அதனுடைய ஒளிக்கதிர் நமக்கு குறைவாகத்தான் கிடைக்கும். அதே போல உங்களுடைய மனசுக்கு இருள்கள் சூழ்ந்து ஒரு நல்ல முடிவெடுக்க முடியாமல் நல்லவர்களை பகைத்துவிட்டு தீயவர்களின் சவகாசம் நீங்கள் ஏற்பட்டிருக்கும். எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க முடியாமல் சிலருக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் நிலை ஏற்பட்டிருக்கும். அதே போல் காதலர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நேரம் பயங்கரமாக கோவப்பட்டும் ஒரு நேரம் அனுசரித்தும் ஆக இழுபறியான ஒரு நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 7ஆம் இடத்து சனியால் ஒரு சிலருக்கு மட்டும், ஒரு 10% பேருக்கு மட்டும் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்திருப்பார் சனி பகவான். சுய ஜாதகத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் 90% பேருக்கு மிகப்பெரிய சோதனைத்தான் கொடுத்தார் என்று ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும். அதே சமயம் இனி வர இருக்கிற அஷ்டமத்து சனி 8ஆம் இடத்துக்கு இடம்பெறுகிறார். இந்த 8ஆம் இடமானது மீனராசியாகவும், மீனராசி என்றால் நீர் கிரகமாகவும், நீர் கிரகத்தில் இடம்பெறுவதால் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆழமான இடத்துக்கு சென்று குளிக்கக்கூடாது. அருவியில் குளிக்கலாம் என்று ஆசைப்பட்டு பாதுகாப்பு இல்லாமல் வெகு தூரம் உள்ளே செல்லக்கூடாது. கடலிலே குளிக்கும் போதும் கூட கடலில் கால்களை மட்டும் நினைத்துக் கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு கடலிலே குளிக்கக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவுதான் நீச்சல் அடிக்க திறமைகள் இருந்தாலும் ஆற்றில் கூட ஆழமான இடத்துக்கு நீச்சல் அடிக்கக்கூடாது. ஓரப்பகுதியில் தான் இந்த 2.5 வருடம் நீங்கள் குளிக்க வேண்டும். இந்த அஷ்டமத்து சனி என்பது உயிர் கண்டத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நீங்கள் 90 ஸ்பீடில் போகிறவராக இருந்தால் நிச்சயம் 60 ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. இது சிம்மத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், இளையவர்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், மிக கவனமாக கேட்டுக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டிய நிலை ஏற்படும். இவ்வளோ நாளாக நீங்கள் ஹெல்மெட்டு போடாமல் கூட நீங்கள் போயிட்டு இருந்துட்டு இருப்பீங்க. காவலர்கள் உங்கள் நண்பராக கூட இருந்திருப்பாங்க, சில நேரம் கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடிக்கடி ஃபைன் கட்ட வேண்டியது வரும். ஃபைன் கட்டுறமோ இல்லையோ
பொதுவாக ஹெல்மெட் போடுவது மிக அவசியமான ஒரு விஷயமாகும். அதனால் அவசியம் கருதி இந்த ஹெல்மெட்டை நீங்கள் அணிந்து செல்ல வேண்டும். இந்த 2.5 வருட காலம் ஹெல்மெட் இல்லாமல் எந்த ஒரு டூ வீலரையும் நீங்கள் இயக்கக்கூடாது. நீங்கள் வீலிங் விடுற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருந்தாலும் கூட, ரேஸில் பங்கு பெறக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட, ரேஸில் கலந்து கொள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த 2.5 வருடம் நீங்கள் ரேஸில் கலந்து கொள்ளவே கூடாது. நீங்கள் ரேஸில் கலந்து கொண்டால் நிச்சயமாக உங்கள் உடல்களில் ஏதோ ஒரு பகுதி ஊனமாகும். சிலருக்கு விடலாமட்டில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போகக்கூடிய நிலைகள் கூட ஏற்படும். அதனால் இந்த 2.5 வருட காலம் விஷப்பரீட்சை எதுவும் செய்யாமல் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அஷ்டமத்து சனியில் தான் ஏகப்பட்ட பேருக்கு மைண்ட் ப்ராப்ளம் வரும், கோமா ஸ்டேஜ் நிலைக்கு கொண்டு போகும், பைத்தியம் பிடிக்கும், பேய் பிடித்து ஆடுகிறது என்று நம்ம பல கோயில்களில் பார்க்கிறோம் அல்லவா. அதே போல மனப்பிரமை ஏற்படும், மனதளவில் அதிகமாக பாதிக்க வைக்கும். ஏனென்றால் ஏற்கனவே சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாத ஒரு விஷயம். சூரியனுக்கு எதிரி கிரகம் முதல் கிரகம் என்றால் அது சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் இவ்வளவு நாளா நேரடி பார்வையில் இருக்கிறார், சமசப்த பார்வையில். அவர் 8ஆம் இடத்துக்கு போவதால் அந்த பார்வை இருக்காதே, அதனால என்ன பயம் என்று நீங்கள் கேட்கலாம். 8ஆம் இடம் என்பது ஒருவருடைய ஆயுள் ஸ்தானம். அது மட்டுமல்ல, சனி பகவானே ஆயுளுக்கு சொந்தக்காரகன். ஆக ஒருவனை எப்படியெல்லாம் முடக்கலாம், அவனுடைய திறமையை அவமானப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம் என்று எதிரிகள் காத்திருப்பார்களோ. அஷ்டமத்து சனியில் தான் சிம்ம ராசிக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கெடுதல்களை செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு செய்ய பார்ப்பார். பொதுவாக எல்லா ராசியிலும் சில ரவுடிகள் இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க, ஆன்மீகவாதி இருப்பாங்க, தூய்மையானவங்க இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது சிம்மத்தில் ரவுடித்தனம் செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் வழக்கம் போல கட்ட பஞ்சாயத்து செய்வதோ, ட்ரிங்க்ஸ் செய்துவிட்டு ஊரில் அலப்பறை கொடுப்பதோ, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலம். சிறை தண்டனை என்றால் சாதாரணமாக ஒரு மாப்பிள்ளை மாதிரி எல்லாம் போயிட்டு வர காலம்லாம் இருந்தது. ஆனால் இந்த அஷ்டமத்து சனியால் செய்யாத தவறுக்கு கூட மிகப்பெரிய தண்டனை கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. ரவுடி தொழிலையோ கட்ட பஞ்சாயத்து தொழிலையோ குலத்தொழிலாக இருக்கிறவனுக்கு கவலை இல்லை. அவன் ஏற்கனவே சம்பாதித்து வைத்திருப்பாங்க. அவங்க போய் மாட்டினாங்க அப்படின்னா அந்த ஏற்கனவே சம்பாதிச்ச காசு செலவாகும், அதை பற்றி கவலை இல்லை. இந்த வீடியோவை எப்பொழுது உங்கள் கண்ணில் படுகிறதோ அன்று முதல் தயவு செய்து வீட்டுக்கு பிள்ளையாக இருங்க, கொஞ்சம் பொறுமை கையாளுங்க, தாய் தகப்பன் சொல் பேச்சை கேளுங்கள், முக்கியமாக உங்களுடைய துணைவர் சொல் பேச்சை கேளுங்கள். இதில் பிறந்த பெண்ணாக இருந்தால் கணவன் பேச்சை கேட்க வேண்டும், ஆணாக இருந்தால் மனைவி பேச்சை கேட்க வேண்டும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. புதிய தொழில் ஆரம்பிப்பதாக இருந்தால் உங்களுடைய சுயஜாதத்தை பரிசோதித்துக் கொண்டு இயற்கை ஜோதிடத்தில் வருமுன் காப்போம் என்ற ஒரு திட்டம் அறிவித்திருக்கிறோம். அந்த வருமுன் காப்போம் திட்டத்தை பற்றி பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சில துளிகளை மட்டும் இதில் சொல்லுகிறோம். இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் எந்த ஒரு பிளாக் மேஜிக்கும் கிடையாது, எந்த ஒரு பரிகார செலவும் கிடையாது, எந்த ஒரு குறி சொல்வதும் கிடையாது. ஒரு நோய் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் எடுப்பதை விட நம் உணவை சரியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் நம்ம உடல் மட்டுமல்ல, உள்ளமும் சரி, நம்மளுடைய உயர்வான விஷயங்களும் சரி. இப்படிப்பட்ட ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. நீங்க இதைத்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்றெல்லாம் இயற்கை ஜோதிடத்தில் விவரமாக வருமுன் காப்போம் திட்டத்தில் எடுத்துரைத்து ஒரு தொழில் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி, படிக்கும் காலத்தில் கூட நீங்க எந்த மாதிரி வேலைக்கு படிக்க வேண்டும், 10ஆம் படிக்கிற மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் இப்பவே உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து கொண்டு நீங்க எந்த மாதிரி வேலைக்கு நீங்கள் படிக்க வேண்டும், எந்த மாதிரி தொழில் உங்களுக்கு அமையும், உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை அமையுமா, உங்களுக்கு பிரைவேட் வேலை அமையுமா, அல்லது நீங்க ஒரு வியாபாரியாக போவீர்களா என்றெல்லாம் நீங்க 10ஆம் படிக்கும் போதே இயற்கை ஜோதிடம் மூலமாக தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்படைந்து கொள்ளலாம். இதுதான் வருமுன் காப்போம் திட்டம். இந்த அஷ்டமத்து சனியால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட இருக்கிறது. இந்த பாதிப்புகள் குறைவதற்கு எளிய ஒரு பரிகாரம் இருக்கிறது. இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் நீங்க சேர்ந்தாலும் சரி, சேராவிட்டாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்து ஓரளவுக்கு உங்களுடைய மனநிலையை சரி செய்தும் உங்களுடைய உடல்நிலையை சரி செய்தும் உங்கள் தொழிலை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த எளிய முறை பரிகாரத்தை நீங்கள் செய்து வாருங்கள். இந்த அஷ்டமத்து சனி 2.5 வருடம் காலம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் தவறாமல் கோதுமையை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஒன்று சப்பாத்தியாகவோ இல்லை கோதுமை களியாகவோ அல்லது கோதுமை உப்புமாவாகவோ நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும்.
கோதுமை சூரியனின் ஆதிக்கம் கொண்டது. அதே போல சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க மறந்து விடாதீர்கள். கம்பல்சரி நல்லெண்ணெய் தேய்த்து குளித்துக் கொள்ள வேண்டும். சிலருக்கு கோல்டு இருந்தால் கூட ஒரு 2-3 சொட்டாவது உச்சந்தலையில் வைத்துவிட்டு உடனே கூட குளித்து விடலாம். அதே போல சனிக்கிழமை நாட்களில் கம்மங்கூழ் ஒரு டம்ளராக நீங்கள் தள்ளுவண்டியில் கடையில் கூட வாங்கி குடித்து விட வேண்டும். ஆக மொத்தம் சனிக்கிழமைகளில் ஏதோ ஒரு வேளையில் காலையோ அல்லது மதியமோ ஏதோ ஒரு வேளையில் 1 டம்ளர் கம்மங்கூழாவது நீங்கள் குடித்து விட வேண்டும். இதெல்லாம் மிக எளிய பரிகாரமாக இருக்குது என்று அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இயற்கை ஜோதிடத்தில் பரிகார செலவு எப்பவுமே இருக்காது. எல்லா பரிகாரமும் எளிமையாகத்தான் இருக்கும். கண் இமைக்காமல் கண் சிமிட்டாமல் நீங்கள் அந்த நிலவை பார்க்க வேண்டும். முடிந்தால் அரை மணி நேரம் கூட பார்க்கலாம். நட்சத்திரங்களை எண்ண வேண்டும். வானில் உள்ள நட்சத்திரங்களை சில பேர் எண்ணினால் மறதி ஏற்படும் என்றெல்லாம் பொய்யான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நட்சத்திரம் வீழ்வது போல் பார்த்தால் மறதி ஏற்படும் என்றெல்லாம் தவறான கருத்துக்களை பரப்பி கொடுத்திருக்கார்கள். ஆனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீர்கள். நட்சத்திரம் என்றுமே வீழாது. எரிக்கற்கள் தான் விழும். அந்த எரிக்கற்கள் விழும்போது பார்த்தோம் என்றால் நட்சத்திரம் விழுவது போலவே தெரியும். அதனால் பயப்பட வேண்டாம். நட்சத்திரங்களை தினமும் நீங்கள் எண்ணி வர வேண்டும். நிலவை நீங்கள் ரசித்து பாருங்கள். அது தேய்பிறை நிலவாக இருந்தாலும் சரி, வளர்ப்பிறை நிலவாக இருந்தாலும் சரி, எந்த நிலவாக இருந்தாலும் நீங்கள் நிலவை பார்க்க வேண்டும். கொஞ்ச நேரம் மோடம் போட்டிருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் எப்படி நிலவு தெரிய வரும். அந்த நேரத்திலாவது நீங்கள் நிலவை பாருங்கள். நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த நட்சத்திரத்தையும் நிலாவை பார்க்கிறீர்களோ மறுநாள் உங்களுடைய மைண்டு நல்ல உற்சாகமாகிவிடும். செல்லில் அடிக்கடி எப்படி வைரல் ஏறுகிறதோ அதே போல உங்களுடைய மைண்டுக்கு வைரல்கள் ஏற்படும். ஏற்கனவே 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சனி பகவானால் நிறைய பேருக்கு மைண்டு டிப்ரெஷன் ஏற்பட்டிருந்தது. 8ஆம் இடத்து சனியால் இன்னும் அது அதிகரிக்கும். அதனால் இந்த எளிய பரிகாரம் உங்களுக்கு மிக கை கொடுக்கும். தூங்கி எழுந்தவுடன் ஒரு சிறிய மெடிடேஷன் செய்ய வேண்டும். ஒரு சிறிய உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதிகமாக உடற்பயிற்சி இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது. மல்யுத்தக்காரங்களாக இருந்தீர்கள் என்றாலும், கிக் பாக்ஸிங் செய்வர்களாக இருந்தீர்கள் என்றாலும், ஜிம் மாஸ்டராக கூட நீங்கள் இருந்தாலும் கூட ஹார்ட் ஒர்க்காக உடற்பயிற்சி செய்யக்கூடாது. நீங்கள் எவ்வளவு பெரிய ஆணழகம் போட்டியில் கலந்திருந்தாலும் கூட அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்கள் கூட இந்த காலகட்டத்தில் அதிகமான வெயிட்டை தூக்கி நான் உலக சாதனை படைக்கிறேன் என்றெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களெல்லாம் இந்த 2.5 வருடம் கொஞ்சம் அந்த ஆசைகளை குறைத்து கொள்ள வேண்டும். அதிக எடையை தூக்கக்கூடாது. உடலில் ஏர் லாக் ஆகிவிடும். என்றால் கும்பராசி காற்று ராசி. அங்கிருந்து புறப்பட்ட சனி பகவான் நீர் கிரகத்துக்கு வந்திருக்கிறார். அதே போல நீரிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உருக்காலையில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால் அதிலும் மிக கவனமாக செயல்பட வேண்டும். மிஷினரியில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய மிஷினரியாக இருக்கட்டும், சாதாரண தையல் மிஷினாக கூட இருக்கட்டும், இதில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி, ஒரு தையல் மிஷினில் கூட மிக கவனமாக நீங்கள் தைக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் மறதி ஏற்படுவது சகஜமாக இருக்கும். அடிக்கடி மறதி ஏற்படும். அதே போல வீட்டை பூட்டும் போது கூட மிக கவனமாக பூட்ட வேண்டும். ஒரு சில நேரம் பூட்டுறேன் என்று வேற பக்கம் நீங்கள் பேச்சை கொடுத்துட்டு பூட்டும் போது அந்த பூட்டு சரியாக லாக் ஆகாது. ஏனென்றால் பூட்டுக்கு சொந்தக்காரன் யார் என்றால் சனி பகவான். கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் என்று ஒரு விடுகதை இருக்கிறது. அந்த விடுகதைக்கு சொந்தக்காரன் பூட்டு, அந்த கருப்பு சட்டைக்கு சொந்தக்காரன் சனி பகவான். ஆகையால் நீங்க பூட்டும் போது வெளி பக்கம் பேச்சு கொடுக்காமல் முதலில் பூட்டும் போது கவனமாக வீட்டை பூட்டி விட வேண்டும். வீடாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பூட்டும் போது மற்றவங்களோட பேச்சு கொடுக்காம கவனமாக பூட்டி சாவியை முதலில் பாக்கெட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். சாவிகள் தொலைந்து போகக்கூடிய காலமாக இருக்கிறது. சாவி என்றால் ராகு பகவான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே ராகு பகவான் அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மே மாசத்துக்கு மேலதான் கிளம்புவார். ராகு பகவானும் இந்த சூரிய பகவானுக்கு எதிர் கிரகமாகவும் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி இடம்பெறுகிறது. சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து சதி செய்யக்கூடிய காலம் இது. சனி பெயர்ச்சி என்றைக்கு ஆரம்பிக்கிறது அன்று நாள் முதல் ராகு பகவான் மீனத்தை இடம் காலி செய்வது வரைக்கும் மிக மிக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் தீராத பழி வரும். செய்யாத தவறுக்கு தண்டனை ஏற்கக்கூடிய காலம் வரும். முன்ஜாமீனை நீங்கள் எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியமாகும். அங்காளி பங்காளி சண்டைகள் வரக்கூடிய காலமாக இருக்கிறது. இதுவரை அங்காளி பங்காளிகள் இந்த 7ஆம் இடத்தில் சில பேர் சாதகமாக இருந்திருந்தாலும் கூட இனி அவர்கள் திடீர் மனமாற்றத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர்களிடம் வாக்குவாதம் கொள்ளாமல் மிக சாதுரியமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுக்க வேண்டும்.
கணவன் மனைவிக்குள் எந்த ஒரு வாக்குவாதம் வருகிறது என்றால், இயற்கை ஜோதிட பதிவில் இப்படி ஒரு பதிவை நம்ம பார்த்தோம் என்று எப்பொழுதும் நீங்க அடிமனதில் வைத்துக் கொண்டால், கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் வரும்போது உடனே இந்த பதிவை பார்த்ததை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். உசார் நிலையாக்கிவிடும். அதனால் வாக்குவாதத்தை குறைத்துவிடும். சப்ஸ்கிரைப் பண்ணி சேவ் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த 2.5 வருட காலம் இந்த பதிவு உங்களுக்கு மிக எச்சரிக்கையை கொடுக்கும். இது சாதாரணமாக ஏதோ ஒரு வீடியோ போடுறோம் என்பதற்காக இந்த வீடியோ போடுவதில்லை. இயற்கை ஜோதிடத்தில் ஏற்கனவே சிம்ம ராசிக்கு நிறைய பதிவு போட்டிருக்கிறோம். நீங்கள் உங்கள் வாழ்நாளில் இப்போதான் புதிதாக இயற்கை ஜோதிடம் பதிவை பார்ப்பவர்களாக இருந்தால், ஏற்கனவே இயற்கை ஜோதிடத்தில் சிம்ம ராசிக்கென்று நிறைய பதிவு போட்டிருக்கிறோம். அந்த பதிவெல்லாம் பாருங்கள். அதில் உள்ள கமெண்ட் எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அனைத்தும் பாசிட்டிவாகத்தான் வந்திருக்கும். ஏனென்றால் எந்த ஒரு விஷயமும் ஆணித்தரமாக ஆய்வு செய்துதான் இயற்கை ஜோதிடத்தில் பதிவிடுகிறோம். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உங்களுடைய சுயஜாதத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஜோதிட குருமார்கிட்ட பார்த்து கொள்ளுங்கள். முடிந்தால் இயற்கை ஜோதிடம் நம்மிடம் பார்த்து கொள்ளுங்கள். ஜோதிடம் பார்த்து கொண்டால் மட்டும் போதாது, வருமுன் காப்பும் திட்டத்தில் முடிந்தால் சேர்ந்து கொள்ளுங்கள். வேலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும், தீராத பழி ஏற்படும். உங்க கூட இருப்பவர்களே உங்களுக்கு குளிப்பறிக்கிறார்கள். மிக கவனமாக செயல்பட வேண்டும். எந்த ஒரு சொல்லும் பார்த்து பேச வேண்டும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லவே கூடாது என்றுதான் நான் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு சென்றால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்காது. அப்படியே எதிர்பார்த்த வேலை கிடைத்தாலும் அதற்கு உண்டான சம்பளம் கிடைக்காது. அப்படியே அதுக்கு உண்டான சம்பளம் கிடைத்தாலும் அந்த காசு வீடு வந்து சேராது. அங்கே ஏதோ ஒரு ஃபைன் கட்ட வேண்டிய நிலை ஏற்படும். செய்யாத தவறுக்கு நீங்கள் ஃபைன் கட்டி அந்த காசை இழக்க நேரிடும். அப்படியும் அந்த காசு வீடு வந்து சேர்ந்தாலும் இங்கே உள்ளவர்கள் பெத்த தாயாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த பணத்தை வாங்கி வீண் செலவு செய்து விடுவார்கள், விரை செலவு செய்து விடுவார்கள். அதனால தான் இயற்கை ஜோதிடம் ஆணித்தரமாக அடித்து சொல்லுகிறது. இந்த 2.5 வருட காலம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது என்று ஆணித்தரமாக இயற்கை ஜோதிடம் ஆய்வு செய்து சொல்லுகிறது. உங்களுடைய நல்ல நண்பராக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் நீங்கள் உதவி செய்வதோ பணம் கொடுப்பதோ இருக்கக்கூடாது. ப்ரூஃப் வாங்கிட்டு தான் கொடுக்க வேண்டும். ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய கடன் அல்லது ஜாமீன் போடுவது, இன்னொருவரிடம் வாங்கி அவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடாது. முதலில் உங்களுக்கே நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கினால் சிறிய கடன் கூட பெரிய மலையாக மாறிவிடும். இந்த 2.5 வருடம் போராடி வாழ வேண்டிய நிலை ஏற்படும். தயவு செய்து இந்த காலகட்டத்தில் லாட்டரி சீட்டு பக்கம் தலை வைத்து படுக்காதீர்கள். அப்ப என்னதான் செய்யறது? வெளிநாடும் போகக்கூடாது, பெரிய முதலீடும் பண்ணக்கூடாது, நாங்கள் சுதந்திரமாக எந்த உடற்பயிற்சியும் செய்யக்கூடாது, கடல்ல அருவியிலும் குளிக்கக்கூடாது, என்னதான் சொல்ல வரீங்க என்று டென்ஷன் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும்? இருப்பதை கொண்டு சிறப்பாக உங்கள் மனதை நீங்கள் தேர்த்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அஷ்டமத்து சனி. ஏன் இது ஒரு நார்மல் வீடியோவா இல்லாம இவ்வளவு உருக்கமா எடுத்து வருகிறோம் என்றால், பொதுவாக எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனியில் தான் அவர்கள் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். பலருக்கு சூசைட் செய்யக்கூடிய நிலைகள் ஏற்படும். அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற உயர் நோக்கத்தோடு இந்த பதிவை நாங்கள் பதிவிடுகிறோம். அன்புக்கும் அறிவுக்கும் இலக்கணமான சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த அஷ்டமத்து சனி அதிகமாக பாதிப்பு ஏற்படாமல் இறையருளோடு எதையும் சிந்தித்து செயல்பட்டு வாழ்வில் வெற்றி காண வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.